மீனா கிளம்பு. என்னங்க உன்னை கல்யாணம் பார்த்தான். வாங்கோ வாங்கோ எல்லாரும் வாங்கோ. என்ன இது எல்லாரையும் கட்டி கூப்பிட்டு இப்படி கல்யாணம் பண்ற? என்ன விஷயம்? அன்னைக்கு கிறிஸ்துவ ஜெபமாலையை காட்டினப்ப நீங்கெல்லாம் நம்பல இல்ல, கையும் களவுமா மாட்டேன்டா. எல்லாரும் இங்கே இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் பாருங்க. இந்த கல்யாண ராமன் சொன்னா நம்பாம திட்டிட்டே இருப்பேல, இப்ப வருவோம் பாருங்க. என்ன எல்லாரும் வாசலே பார்த்துட்டு இருக்கேன்? புதுசா யாராவது ஆத்துக்கு வரல? நீ ஆத்துலதான் இருக்கியா? நல்லதா போச்சு. மீனா வரட்டும். என்ன விஷயம் முதல்ல அது சொல்ற. இவன் பொண்டாட்டில இவன் பொண்டாட்டி மீனா, அவளை நான் சர்ச்சில் பார்த்தேன். சர்ச்சிலியா? ஆமா. எந்த சர்ச்சில்? செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சில். எப்ப பார்த்த? இப்ப பார்த்தேன். நன்னா பாத்தியா? அவ சர்ச்சுக்குள்ள உள்ள போனா, நானும் பின்னாடியே உள்ள போன, முட்டிக்கால் போட்டுட்டு பிரேயர் பண்ணிட்டு இருந்தா. ஐராத்து பொண்ணு போய் எப்படி பிரேயர் எல்லாம் பண்ணுவா? நீ வேற யாரை பார்த்து வந்து சொல்ற? நான் மறுபடியும் சொல்றேன், என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அவ மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு இருந்தா. மஞ்சள் கலர் புடவையா? ஆமா. இப்ப பாரு பிலோமினா, சர்ச்சுன்னா நான் பேரே மறந்துட்டேன். மீனா இங்க வா. மாயா பஜார் வேலையா இருக்கு. சர்ச்சில் பார்க்கும்போது மஞ்சள் கலர், ஆத்துல பார்க்கும்போது சிவப்பு கலர். உஜாலாவுக்கு மாறிட்டாளா? அண்ணா அண்ணா ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஜலம் சாப்பிடுங்க. எனக்கு ஜலமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இந்த மீனை தான் அங்க பார்த்தேல, இதான் மஞ்சளா? இவ ஆத்துக்கு வந்து புடைய மாத்திட்டு வந்துட்டா. துஷ்டா, அதே மாதிரி நீ என்ன புடவை அது இதுன்னு பேசுறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒண்ணுமே இல்ல மீனா, உன்ன எங்க அண்ணா சர்ச்சில் பார்த்திருக்காராம். சர்ச்சுன்னா? கேட்டேலா? சர்ச்சுனா மாதா கோயில். மாதா கோயிலா? அது எங்கடா இருக்கு? கல்யாணம் ராமா, நோக்கு கல்யாணம் ஆகலைங்க ஆத்திரத்துல அவ பேர்ல இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லிண்டே இருக்க. வைத்தறிச்சிருப்படாது, அது நல்லது இல்ல. எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. இந்த ஆத்துல என்ன நடக்கிறது? அண்ணா என் மேல உள்ள கோவத்துல பொல்லாப்பு சொன்னா அதை கூட மன்னிச்சு சொல்லலாம். ஆனா இந்த ஆத்துல பிறந்துட்டு சர்ச்சுக்குள்ள போயிட்டு வந்திருக்கானே, இவன் என்ன பண்ணலாம்? அண்ணா உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஜலம் சாப்பிடுங்க. எனக்கு ஜலமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். கிரகச்சாரமே சரி கிடையாது. உள்ளவாடி. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் இப்படி செத்து செத்து பிழைக்கிறது? எது வேணாலும் நடக்கட்டும். பேசாம நான் ஒரு கிறிஸ்டியனுங்கிற உண்மையை சொல்லிடுவோம். அடி பாவி, எங்க அண்ணா எல்லா வகையிலும் கெடுக்க பார்த்தான். அவனை யாரும் நம்ம தயாரா இல்ல. இனிமே அவனால எந்த பிரச்சனையும் ஜானகிராமா, ஜானகிராமா, நேக்கு சாப்பிடவே பிடிக்கல. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. மண்டையே வெடிச்சிடும் போல் இருக்கு. நான் லூசுங்கிற சந்தேகம் எனக்கே வருது. 2 பேரும் ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்க. தயவு செஞ்சு சொல்லு, நான் சர்ச்சில் பார்த்தது யார? என்ன இவரை பார்த்தா பாவமா இருக்கு, சொல்லிடுங்க. சொல்லிடலாங்கறியா? அது நீ பார்த்தது மீனாவோட ஃப்ரெண்ட் பிலோமினாவை. அவளை பார்த்தா அசம்பிள மீனா மாதிரி இருப்பா. அவ ஏன் சர்ச்சுக்கு போனோம்? அவ கிறிஸ்டியன், சர்ச்சுக்கு போனா. நான் பிலோமினாவை பார்த்துட்டு நான் சந்தேகப்பட்டது தப்பு இல்லையே? இல்ல இல்ல, கரெக்ட். நான் லூஸ் இல்லையே. யார் சொன்னா? நீ எவ்வளவு பெரிய அறிவாளி. கிளம்பு. நான் வர்றேன். நன்னா படுத்து தூங்கு. ஜானகிராமா, ஜானகிராமா, நான் பிலோமினாவையும் மீனாவையும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல பார்க்க முடியுமா? அப்படியே டபுள் ஆக்ஷன் மாதிரி ஒரே நேரத்தில். பிலோமினா ஃளைட் ஏறி நடந்து போயிட்டாலே. ஐயோ, என் கிரகச்சாரம் சரி இருந்தா அவ இந்தியாவிலே இருந்திருப்பா. சரி, நான் வர்றேன். போய் படுத்துக்கோ. ஜானகிராமா, இது மீனாவா பிலோமினாவா? இது மீனா. ஐயோ, ரொம்ப யோசிக்கிறேன். பண்ணிட்டீங்களா பாவீங்களா? அவனே மென்டல் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இனிமே அவனால நமக்கு குழப்பமே கிடையாது. மாறி போற பாத்தியா? சலக்கு சலக்கு சத்தத்தோட நடந்து போகுது. ஏனுங்க, எதுக்கு இந்த அம்மா அடிக்கடி இங்க வந்துட்டு போகுதுங்க? இன்னைக்கு பல குழப்பங்களுக்கு விட கிடைச்சிடும் நினைக்கிறேன். ஆண்டி, ஆண்டி உங்க வாயை காட்டுங்க. இனக்குமே ஆண்டி, அன்னைக்கு நீங்க காட் பிளஸ் மை சன்னு வாழ்த்துட்டு போனீங்கல்ல, அன்னையில இருந்து எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குது. உங்க வாயை காட்டுங்க, நான் சக்கரை போடணும். அது என்னோட பவர் இல்ல மேன்.
காத்தரோட பவர். ஏனுங்க ஆண்டி இப்படி வெயிலே சுத்திட்டு இருக்கீங்களே கருத்து போக மாட்டீங்க? நான் காலரா இருக்கிறேங்கிற உண்மை சொன்ன முதல் ஆள் நீதான். உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமே. உன்னை பார்த்தா பாட்டு அடிக்கிற ஆள் மாதிரி இருக்குது. நீ காண்டத்தெல்லாம் குடிச்சு உடம்புக்கு இருக்காது. இந்தா ஓல்டு காஸ்கிராம். இத அப்படியே ராவா குடிச்சாதே. கொக்கோ கோலா கலந்து குடி. அன்னைக்கு நீங்க வந்தப்போ உங்க ஜெபமாலையை மிஸ் பண்ணிட்டீங்கல்ல? நோ 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 நோ. நான் எதை மிஸ் பண்ணாலும் ஜெபமாலை மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ அம் a true Christian. அன்னைக்கு ஒரு ஜெபமாலைய மீனா வச்சிருந்தால. மீனா இல்ல மேன், பிலோமினா. அந்த ஜெபமாலையை நான் தான் அவளுக்கு கொடுத்தேன். குட். மதத்தை மிஸ் பண்ணாலும் மாலையை மிஸ் பண்ணாம வச்சிருக்கான். எது? மதத்தை மிஸ் பண்ணிட்டாளா? எஸ். அவ காத்துற மறந்துட்டு இந்த வீட்டு ஐயர் கல்யாணம் பண்ணினா. அப்ப மீனா ஐயர் பொண்ணு இல்லீங்களா? ஐயர் பொண்ணா? நோ நோ நோ. She is a true Christian girl. நான் அவள்கிட்ட கிறிஸ்டியன் பொண்ணாவோ. Understand? எலிசபெத். என்ன மேன் வர்கீஸ், நீ மதம் மாறேன் ப்ராமிஸ் பண்ண. அதுக்கப்புறம் எந்த நியூஸும் காணோம்? இல்ல இது மார்கழி மாதம் பீட மாதம், அதனால நான் தை மாசம் மாறிக்கிறேனே. பாத்தியா, நீ ஊ மதத்தை பத்தி நினைச்சு நிக்கிற. அது ஐயருங்களுக்கு தாமன் பீட மாசம். இது ஸ்னோ விழுற மாசம், புனிதமான மாசம், லார்ட் ஜீசஸ் பிறந்த மாசம். மேன் நீ எப்ப மதம் மாற சொல்லு. அவருக்கு பேங்க்ல லீவ் கிடைக்கல. லீவ் கிடைச்ச உடனே வந்து மதம் மாறிடுவாரு. யார் ஜீசஸா? வர்கீஸ், நீ சீக்கிரமா வரல, நான் ஃபாதரோட இங்க வந்து இங்கே உனக்கு ஞானஸ்தானம் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல் வர்கீஸ். வர்கீஸ், பூணுல அவுத்து போட்டு ஞானஸ்நானம் வாங்கி அப்பம் சாப்பிட போறியா? இரு, ஆத்துல சொல்லி மெழுகுவர்த்தி வாங்கி தர சொல்றேன். அண்ணா வேண்டாம். அம்மா எங்க விஷயம் ஆத்துக்குள்ள தெரிஞ்சுனா நாங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு வழியே இல்ல. டேய் மாதிரி எடுத்து சொல்றான். அண்ணா இந்தல வாங்க ஒரு விஷயம். மீனா இந்து பொண்ணு இல்லன்னு தெரிஞ்ச உடனே ஜானகிராம மாட்டிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிறது வசூல் பாபா இல்ல பஷீர் பாய்னு தெரிஞ்சா நீங்களும் மாட்டிக்குவீங்க. ஆமாண்டா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தம்பியை பிளாக்மெயில் பண்ணணுமுங்க. எப்படி? என்ன பண்றீங்கன்னா, டே தம்பி இந்த சமாச்சாரத்தை ஆத்துல சொல்லாம இருக்கணும்னா 25,000 ரூபாய் பணம் கொடுன்னு கேளுங்க. அந்த பணத்தை வாங்கி பஷீர் பாய் கையில கொடுத்து தலைமுடிக்கு போட்டு அதுக்கப்புறமா உங்க தம்பியை மாட்டி விட்டுருங்க. நீ வேலைக்காரனா இருக்க வேண்டியவனே இல்லடா, எங்கேயோ போயிட்ட. ஆனா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அண்ணன் கிட்ட மேட்டர்ல விழாவாலே சொல்லிட்டுங்க. அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க. கொடுத்துரும். ஒரு 1000 கொடுத்துரும். 1000-மா? ரொம்ப அதிகமோ? என்ன விவரம் தெரியாம பேசிக்கிறீங்க? அவர் 25,000 ரூபாய் கேக்குறாருங்க. 25,000. 25,000-மா? சரியா இல்லையா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? பெரியண்ணா, ஐயோ, கொடுத்துரும்.